Lord, Holy Spirit, Hallelujah. இன்னும் வாயை திறக்கல, எல்லாரும் திறக்கல. கொஞ்ச நேரம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Hallelujah. ஏதோ வந்தோம், ஏதோ பிரசங்கம் கேட்டோம், ஏதோ சடங்காச்சாரமா ஏதோ ஒன்று கேட்டோம் போனோம் என்று இல்லாதபடி முடிவு பிறந்து நிலைத்திருக்கிறோம் தான் ரட்சிக்கப்படுவான். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு கண்டினியூஸ் டென்ஸ். அது தொடர்ச்சி, விடாமுயற்சி. ஹalleluya. இயேசு நல்லவராகவே அவருடைய இரத்தம் நமக்காக 24 நேரமும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காக பெருமூச்சலோடு வேண்டுதல் செய்கிறார். ஹalleluya. இந்த இயேசு நல்லவர் என்பதை நான் ருசித்து பார்த்திருக்கிறேன். இந்த இயேசு நல்லவர். கண்களை மூடி எங்கேயும் பார்க்காதபடி இயேசுவை நோக்கி பார்ப்போம். ஹalleluya. இந்த நேரம் அருமையான நேரம். இதை வாய்ப்பளித்த ஐயா அவருடைய குடும்பத்துக்கும் உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலும் நன்றியும் சொல்லுகிறேன். ஹalleluya. அவர் ஒருத்தரை இந்த இடத்துல ஊழியம் செய்ய முடியும். அவருடைய வல்லமை இறங்கி இருக்கிறது, அவருடைய மகிமை இறங்கி இருக்கிறது. நல்ல கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு அவருடைய மகிமை. Holy Spirit, ஒவ்வொருவர் மேலும் உங்களுடைய அக்னியை போல வந்து பாற்றி எரிகிறது என்று சொன்னீரே. இப்பொழுது அந்த அக்னியை போடுங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய வல்லமை, உங்களுடைய அக்னி போடுங்க ஆண்டவரே. Each and everyone in this place, glory to God. உங்களுடைய வல்லமை ஒவ்வொரு சரீரத்தின் மீதும் ஒவ்வொருத்தர் மீதும் உங்களுடைய வல்லமை அளவில்லாமல் ஊற்றப்படட்டும். உங்களுடைய அக்னி ஊற்றப்படட்டும். இந்த உங்களுடைய அக்னியை உணராதபடி இருக்கிற எல்லா கல்லான இருதயம், எல்லா வணங்கா கழுத்துகள் உடைக்கப்படட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பரம பிதா நடாத நாட்டலாம் வேரோடு பிடுங்குகிறேன். இழுத்து நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே பூலோகத்தில் கட்டுகிறேன். பரிசுத்த ஆவியானவர் இந்த இடத்திலே நீர் அசைவாடுவீராக. I release the ministering spirit, angels in this place. பரலோக தேவன் ஆண்டவரே உம்முடைய ஏஞ்சல்களை இங்கே அனுப்புவீராக. இந்த இடத்துல ஒவ்வொருத்தரை சுற்றிலும் ஒரு ஏஞ்சல் நிக்கட்டும். அந்த மகிமை உணரட்டும், உங்களுடைய அக்னியை உணரட்டும், உங்களுடைய வல்லமை உணரட்டும். ஆராதனை துதி ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை அப்பாவுக்கு மாலையிலோ ஆராதனை அப்பாவுக்கு ஆராதனை துதி ஆராதனை துதி சரீரத்தில் சுகம் உண்டாகிறது. கட்டுகள் அடுக்கப்படுகிறது. அரண்கள் நிர்மூலமாக்கப்படுகிறது.
ஒருவருக்கே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் ஒருவருக்கே ஆராதனை ஆராதனை. நல்லா நல்லா கரைகளை தட்டி ஆராதனை 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 அவர் ஒருவருக்கே ஆராதனை ஆராதனை ஆராதனை. எல்லா ரகசிய பாவங்கள் விலகுகிறது, எல்லா அக்கிரமங்கள் அழிக்கப்படுகிறது. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தரின் பெயரால் அழிக்கப்படுகிறது, கோபத்தின் பெயரால் அழிக்கப்படுகிறது. நசரேயனாகிய இயேசு விடுதலையாக்குகிறார், விடுதலையாக்குகிறார். பரிசுத்தமாக உங்கள் பரிசுத்தமாகட்டும், நீதி செய்கிறோம் உங்கள் நீதி செய்யட்டும். வல்லமை அக்கினியின் இடத்துல ஊட்டப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் இடத்தை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நேரத்தை வேலை இந்த ஜனங்களை பொருட்படுத்திக் கொள்ளுங்க. இந்த இடம் முழுவதும் உங்க தூதர்கள் மிக சபையை சுகமாக்கும் தூதர் விடாமட்டும். இந்த அக்கினி ஒவ்வொரு மேலும் போடப்படட்டும். 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 அக்கினியை போட வந்தேன், அக்கினியை போட வந்தேன். பற்றி எரியட்டும், சரீரத்தில் சுகம் உண்டாகட்டும், பேர் உண்டாகட்டும், ஆரோக்கியம் உண்டாகட்டும். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே சுகம் உண்டாவதாக. வார்த்தை வல்லமையை பார்த்து வரட்டும். வார்த்தை குணமாய் கிரியை செய்ய எல்லா அங்கார கிரியைகள் வானவிடத்தில் பொல்லாத ஆவிகள் அவரை உண்டி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டி வைக்கிறேன். நீ பேசுங்க, என் இருதயத்தில் உடைய வார்த்தையை போடுங்க, என் வாயில் உடைய வார்த்தையை போடுங்க. அந்த வார்த்தை 30-60 வீடுவாங்க ஜனங்களுக்கு பலனளிக்கட்டும். வாழ்க்கை மாற்றப்படட்டும், மறுரூபம் மாற்றப்படட்டும். வாழ்க்கையில வார்த்தை கிரியை செய்யட்டும், பெரிய காரியத்தை செய்யும். ஒவ்வொரு விஷயம் சந்தோஷமாயிருக்கும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. இவ்வளவுதான் வருது. நல்லா நல்லா அல்லேலூயா சொன்னா எல்லா அல்லலும் ஓடிடும். சரீரத்தில் இருக்கிற அல்லல், சிந்தையில் இருக்கிற அல்லல், யோசனையில் இருக்கிற அல்லல், குடும்பத்தில் இருக்கிற அல்லல் எல்லாம் ஓடிடும். நல்லா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. நல்லா அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா. சரி, ரோமர் 5:3-4. அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையையும் வாழ்க்கையில உபத்திரம் இல்லைன்னு சொல்லி நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன். உபத்திரம் உண்டு. ஏன்னா இயேசு சொன்னார் யோவான் 16:33. நல்ல வசனம்லாம் பரவாயில்ல. வெரி குட், வெரி குட், எக்ஸலன்ட். உலகத்துல உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை. அப்ப அவர் ஜெயிச்சாரு, நமக்கு அந்த வல்லமையை, நம்ம ஜெயிக்கிறதுக்கு வல்லமையை கொடுத்திருக்கிறார். என்ன வல்லமை? இயேசு என்ற நாமம் அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்டு. நேற்று பாருங்க, ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். அவருக்கு வயது கொஞ்சம் ஆயிடுச்சு, நிறைய ஆயிடுச்சு. சர்ச்சுக்கு போறியாப்பா அப்படின்னா இல்லை. சண்டேனா எங்கே போறாரு? ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க. ஏன்னா அவர் கல்யாணம் ஆகல, விரக்தி. இன்னொரு சகோதரி, அவங்களும் எங்கள் சொந்தக்காரங்க தான். அவங்க என் ஒய்ஃபுக்கு, அவங்க எங்கள் சர்ச்சுக்கு போறியா? இல்லை, போக மாட்டேன், எனக்கு இந்த இயேசு வேண்டாம். எப்படி சார் ஒரு கல்யாணம் நடக்காதுக்கா இயேசு வேணாம்னா அவன் வாழ்க்கையே பரிதாபமாயிடும். சரியா? கல்யாணம் நடக்கும். எப்போ நடக்கும்னா
விடாமுயற்சி, தொடர்ந்து இயேசுவை நம்பி அவருடைய வார்த்தையை நம்பும் போது முதல் அற்புதம் எங்க செஞ்சாரு? சர்ச்சுக்கு நான் அப்பப்போதான் தலை காட்டுவேன், கம்யூனியன் சர்வீஸ் அப்போ தலை காட்டுவேன், சர்ச்சுக்கு சரியா வரமாட்டேன், என் சரீரத்துல சின்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் நான் சர்ச்சுக்கு வரமாட்டேன். பாஸ்டர் கோச்சுக்கலாம், சர்ச்சை கோச்சுக்கலாம். யாருக்கு நஷ்டம்? உங்களுக்கு தான் நஷ்டம். பாஸ்டருக்கு நஷ்டமா இல்ல சர்ச்சு இடத்துக்கு நஷ்டமா? நஷ்டம் இல்லை. சரிங்களா? முடிவு பிறந்தும் நிலைத்திருக்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். முடிவு பிறந்தோம் என்ன ஆயிடுச்சு? இப்ப அவரு அந்த சகோதரர் பெங்களூர்ல இருக்காரு, இந்த சகோதரி இங்கே தான் இருக்காங்க. ஆனா விரக்தி வாழ்க்கையில. இன்னொரு சகோதரன் எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறார். அவர் சொல்றாரு, நான் என் காம்பவுண்ட்ல உள்ளவங்க எல்லாம் மன்னிக்க மாட்டேன். எப்படி மன்னிக்கலாம் மாட்டேன்? நான் பிறப்பால கிறிஸ்தவன் தான், பிறந்திருந்து இது வரைக்கும் கிறிஸ்தவன். ஆனா என்னாலாம் மன்னிக்க முடியாது. அப்ப எங்கப்பா போவ? நரகத்தான் போவேன் அவர் சொல்றாரு. எங்க போவ? ஏன்னா நம்ம மன்னிக்கலன்னா எங்க போகணும்? குடும்பத்துல அநேக பிரச்சனைகள் வரும், மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள் வரும். கணவன் மனைவியை மன்னிக்க முடியாது, மனைவி கணவனை மன்னிக்க முடியாது, பிள்ளைகள் பெற்றோரை மன்னிக்க முடியாது. இதனால வர்ற மன அழுத்தங்கள். இன்னைக்கு நிறைய ஜெப குறிப்பு என்ன வருதுன்னா, திருமணம் ஆகல ஏற்ற துணை, அல்லது திருமணம் ஆகி குழந்தை இல்லை, அல்லது மன அழுத்தம். 8 வயசு குழந்தைக்கு சுகர், 15 வயசு பையன் 12th படிக்கிற பையனுக்கு மன அழுத்தம். இதெல்லாம் எப்படி வந்துச்சு? மன அழுத்தம் எங்க இருந்து வந்துச்சு? எப்ப பார்த்தாலும் இந்த செல்போனையே நோண்டிட்டு. செல்போன் எது கொடுத்துருக்காங்க? போன் பேசுறதுக்கு, பைபிள் படிக்கலாம், ஏதாவது நல்ல கருத்துக்களை படிக்கலாம். ஆனா அதே நோண்டிட்டு இருந்தோம்னா என்ன ஆகும்? வெளியில போய் கிரவுண்ட்ல விளையாட மாட்டாங்க. அதனால என்ன ஆகும்? உடம்புல ஒரு சுரப்பி சுரக்காது, நைட்ல தூங்க மாட்டான். நைட் எல்லாம் போர்வை போத்தி அப்பா அம்மாவை மறைச்சு செல்போன் பார்த்து அப்பா அம்மாவை ஏமாத்துறாங்க பிள்ளைங்க. நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைங்களை வளர்க்கும் போது செல்போன் தேவைதான், ஆனா செல்போன்னால மன அழுத்தத்துக்குள்ள போயிடக்கூடாது. இதனால நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். உடனே கோச்சுக்கிறது. இன்னைக்கு மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு அநேக காரியங்கள் இருக்கு. செல்போன்லே எல்லாமே இருக்கு. செல்போனை பார்த்தே மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுது. எதுல? ஃபேஸ்புக்ல, அப்புறம் என்ன இன்ஸ்டாகிராம்ல, அப்புறம் என்ன ட்விட்டர், இந்த வருது எல்லாம். அடுத்து வேற வரிசையா எல்லாம் தெரியுது. பரவாயில்ல, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுல தப்பு ஒன்றும் இல்லை. ஆனா அதுக்கு அடிமையாயிட்டாங்க. செல்போன்ல தவறான படம் பார்க்கறது, போனோகிராஃபினா ப்ளூ ஃபிலிம் பார்க்கறது, பாலிவுட். என் நிவி ஒருத்தன் சொல்றான், அந்த பையன் 5வது தான் படிக்கிறான். அவன் சொல்றான் என்கிட்ட மாமா என் பையனுக்கு எல்லாமே தெரியும் மாமா. எப்படிப்பா தெரியும்? செல்போன் அவனுக்கு கொடுத்துருக்கேன், அவன் எல்லாத்தையும் அதை பார்க்குறான். இப்ப இது நல்ல காரியமா? இப்போ மைண்டு கரெக்ட் ஆகும், படிப்புலேருந்து டிஸ்ட்ராக்ட் ஆகும், கடவுளை தேட முடியாது, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிய முடியாது. தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படியாம என்ன பண்ண சொல்லும்? திருட்டுத்தனம் பண்ணதான் சொல்லும். புரியுதுங்களா? வெளியில தாய் தகப்பன் முன்னாடி நல்லவங்க மாதிரி நடிக்குங்க பிள்ளைங்க. ஆனா வெளியில பண்றதெல்லாம் உட்காந்து பிள்ளைங்களை பார்த்து தான் சொல்றேன். நீ முதல்ல ஆண்டவருக்கு உண்மையாய், 2வது உன் தாய் தகப்பன் கீழ்ப்படிந்து, 3வது உன் டீச்சரை கனப்படுத்துற பிள்ளையா இருக்கும்போது, பெரியவர்களை கனப்படுத்துவர்களா இருக்கும்போது கர்த்தர் உன்னை பெரிய ஆளாக்குவார். ஒரு சத்தமே காணுங்க. ஆமேன் ஒருத்தர் மட்டும் போட்டாங்க, ஒரு 4 பேர் போட்டாங்க. நல்லாதான் ஒரு ஆமேன் போடுங்க.
அதனால 5வது படிக்கிற பையன் எதை பார்க்கறான்னு பார்த்துக்குவோம். இன்னைக்கு அப்படி இருக்கு, யாரையும் ஈஸியாக இடம் போட்டுறாங்க. அப்ப உபத்திரம் உண்டு. இந்த டெம்டேஷன் உலகத்துல அநேகமா இருக்கு. அந்த யாக்கோபு 1 அதே பகுதியை வச்சுட்டு யாக்கோபு 1:4 வாசிங்க. நான் ரெஃபரன்ஸ் தான் எடுக்கல, இதெல்லாம் அப்படியே வருது. 3ல இருந்து வாசிங்க. 3. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையையும் உண்டாக்கும் என்று அறிந்து அதுக்கு முந்தின வசனம் வாசிங்க. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து. இங்க பாருங்க, நிறைய சோதனை இருக்கு. வெளியில போனா சர்ச்சில் உட்கார்ந்து இருக்க மட்டும் இல்ல, வெளியில போனாலே என்ன இருக்கு? சோதனை தான். ஷாப்பிங் மாலுக்கு போனாலும் சோதனை காத்திருக்கோம். இப்ப நாடகம் பார்த்தா என்ன வரும்? நல்லது வருமா? நல்லது வருமா? வராதா? ஆனால் நம்ம பார்க்கணும். கரெக்டாக டிவி போட்டு சித்தி வந்துட்டான், சித்தப்பா வந்துட்டான், என்ன வேற என்னமோ உட்காந்து கரெக்டாக அந்த நேரத்துக்கு சாப்பாடு இருக்கும் இல்லையோ, டிவியை போடு, ஆன் பண்ணி பாரு. இதெல்லாம் எந்த விதத்துலையும் வீட்டில் உட்காந்துருக்கிற சிஸ்டர்ஸ் சொல்கிறேன், வேற ஒரு ஹோம் மேக்கர் வீட்டில் இருக்கிறீங்கன்னா, ஹவுஸ் ஒய்ஃப், ஆண்டவரை தேடுங்க. உங்கள் கணவருக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பேர பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. இதை விட்டுட்டு நம்ம தேவையில்லாத காரியங்கள்லாம் ஒன்றும் நல்லா இல்லை. ஏதாவது நாடகம் நல்லா இருக்கா? அவன் உன்னாரு கொண்டாடிட்ட போயிட்டான், இவ அந்த புருஷன் விட்டு உன்னாரு சண்டை போயிட்டான். இதுதான் நாடகம். ஆனா இதை பார்த்து சிரிச்சுக்கிட்டு கேட்டா பத அப்ப இதெல்லாம் பார்க்க கூடாது. நான் வாசிங்க. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைந்தவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைந்தவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்யப்படுவது. பொறுமை, நீ பொறுமை இருக்கா? இல்ல. ஒத்துக்கிறேன். பொறுமை இருக்கா? இல்ல. எத்தனை பேருக்கு பொறுமை இருக்குன்னு சொல்றோம்? கை தூக்குங்க பாப்போம். என்ன ஒருத்தர் கூட பொறுமை இல்லையா? என்ன உங்களுக்கு இல்லையா? இருக்கா? அவருக்கு இருக்கு. சரி, அவருக்கு ஜீவன் துறை இல்ல, சுத்தமா இல்ல. தம்பிக்கு இல்ல, பெரியவருக்கு இல்ல. சரி, அதுக்கப்புறம் ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கும். ஒவ்வொருத்தரையா கேட்டுட்டு வந்தா டைம் ஆயிடும். அதனால வேண்டாம். ஆனா நான் பொதுவா சொல்றேன், பொறுமையா இருந்தா பூமி ஆகலாம். பொறுமையா இருந்தா ஒரு குடும்ப தலைவனும் சரி, ஒரு குடும்ப தலைவியும் சரி, உடனே மனைவி தான் பொறுமையா இருக்குன்னு சகோதரர் சொல்லாதீங்க. அந்த கதையெல்லாம் வேண்டாம். எல்லாம் வயசு வருஷா 2 பேரும் தான். மனைவியும் பொறுமையா இருக்கணும், கணவனும் பொறுமையா குடும்பத்தை நடத்துறீங்கன்னா உங்க பிள்ளைங்க உங்களை பார்க்கும் எக்ஸாம்பிளா. நீங்க தான் ரோல் மாடலுங்க. சின்ன பிள்ளைங்களா வளர்ந்து வரும்போது நீங்க தான் ரோல் மாடல் மாதிரி இருப்பீங்க. அவங்க உங்களை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இயேசுன்னு சொன்னா அதை இயேசுவை ஏத்துக்குவாங்க. நீங்களே ரோல் மாடலா இல்லைன்னா எப்படி ஏத்துக்குவாங்களா? அப்ப நம்ம பொறுமை ரொம்ப முக்கியம். புரியுதா? சபைக்கு ஒழுங்கா வரணும், நல்லா அவருக்காக ஜெபம் பண்ணணும், அவர் குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணணும், எல்லா இதுலையும் கலந்துக்கணும். சரிங்களா? கலந்துக்கணுமா வேணாமாங்க? ஏதோ நான் மட்டும் ஏதோ இங்கன்னு சொல்லிடுறீங்க, நீங்க பாட்டுக்கு உட்காந்து அப்படியே நீ சொல்றது சொல்லு, நாங்கள் செய்யறதுதான் செய்வோம் அப்படின்றீங்க. அப்படி இல்லைங்க. தயவு செய்து பொறுமையா வாசிங்க. அதுக்கு அடுத்தது பரவாயில்ல, நல்ல போட்டி. வெரி குட். அப்படிப்பட்ட மனுஷன் நான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. கிளியரா இருக்கு. இதுக்கு இன்டர்பிரேஷன் வியாக்கியானம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை.
இருமனமா இருந்தா எதையுமே ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ள முடியாது. அந்த முன்னாடிலாம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கையை தொடு, இந்த கையை தொடு, இந்த கையை தொட்டா வெளியில போகலாம். எங்க தாத்தாவே இந்த கையை தொட்டா வெளியில போக வேண்டாம். என்ன சகுனமோ என்ன எனக்கு இதெல்லாம் புரியாது, சின்ன பையன் நான். ஆனா என்ன போட்டிருக்கு வசனம், என்ன சொல்லுது? சந்தேகப்படக்கூடாது. இயேசு ஒருவர்னா கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் இயேசுவை தான் நம்புறோம். நம்புவீங்களா பிரதர்? நம்புவீங்களா? எல்லாம் நம்புறோம். ஒரு அலையா சொல்லுங்க பார்ப்போம். என்ன வந்தாலும் இயேசுவை நம்பணுங்க. புரியுதா? இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். தாழ்ந்த சகோதரன் தான் உயர்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனெனில் அவன் புல்லின் பூவை போல் ஒளிந்து போவான். ஐஸ்வர்யவான், எந்த ஐஸ்வர்யவான் சொல்லுங்களேன்? வாலிபன், வயோதிபன், இல்ல அதை கேட்கல. எந்த ஐஸ்வர்யவான போட்டிருக்கு? ஐஸ்வர்யவான் தான் பொதுவாக ஜெனரலைஸ் பண்ணக்கூடாது. எந்த ஐஸ்வர்யவான்? இயேசுவை நம்பாத ஐஸ்வர்யவான். நீங்க நிறைய பேர் ஐஸ்வர்யவான்கள் இருக்காங்க உலகத்துல. இயேசுவை நம்பாதவங்களும் ஐஸ்வர்யவான்களா இருக்காங்களா இல்லையா? அந்த ஐஸ்வர்யவான்கள் தான் போடு. சூரியன் தலைமையிலுடன் உதித்து உதிரை உலர்த்தும் போது அதில் பூ உதிர்ந்து அதன் அழகான வடிவு அழிந்து போகும். ஐஸ்வர்யவானும் அப்படியே தன் வழிகளில் வாடி போவான். ஐஸ்வர்யவான் என்ன பண்ணிடுவான்? ஒரு சின்ன இது தாங்க முடியாது. கொரோனால 3/4 பேர் செத்தது யாரு? அது மட்டும் சத்தமா சொல்றீங்க. அவன் ஏன்னா இயேசுவை நம்பல, அவன் தான் ஐஸ்வர்யத்தை நம்பினான், தான் சுய தொழிலை நம்பினான், தான் பேங்க் பேலன்ஸை நம்பினான். அதனால என்ன ஆயிடுச்சு? ஐஸ்வர்யவான் மறித்து போயிடும். ஆனா கர்த்தரை நம்பி ஒருத்தன் கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தருன்றவங்க நல்லாதான் இருக்கிறாங்களா இல்லையாங்க? மெல்லதான் வருது சத்தம். ஒருத்தன் மட்டும் கை தூக்கி அதுதான் சோதனை வரும். எல்லாருக்கும் சோதனை வரும். பாவ சோதனை, அக்கிரம சோதனை, மீறுதல் சோதனை, கீழ்ப்படியாத சோதனை, பெருமை சோதனை, கோப சோதனை, வைராக்கியம், வீண் வைராக்கிய சோதனை, எரிச்சல் சோதனை. நான் செத்தாலும் அவன்கிட்ட பேச மாட்டேன். இந்த மாதிரி வீண் நிறைய பேர். நானு செத்தாலும் பேச மாட்டேன். செத்து போன அப்புறம் பேச முடியுமா? யோசிக்கணும்ல. ஆனா செத்தாலும் நான் செத்தாலும் அவன் மூஞ்சில முடிக்க மாட்டேன். இதெல்லாம் ஆண்டவர் கேட்டாரா? கேட்கல. எதுக்கு இந்த வீண் வைராக்கியமா? இதனால அந்த சொல்ற ஆளுக்கு பிரயோஜனமா இல்ல அந்த ஆளுக்கும் பிரயோஜனமா? 2 பேருக்கும் பிரயோஜனம் இல்லை. அப்ப சோதனை பல விதத்துல வரும். ஒண்ணு, ஆண்டவர் உங்களுக்கு விசுவாச சோதனை கொடுப்பாரு. ஆண்டவர் விசுவாசத்துலதான் சோதிப்பாருங்க. அதுக்கப்புறம் அதை வாசித்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் யாக்கோபுல. ஆனா பிசாசு பல விதத்துல சோதிப்பான். உங்களுக்கு என்ன வீக் பாயிண்டோ அதிலே சோதிச்சுக்கிட்டே இருப்பான். உங்களுக்கு பாவம், இச்சை என்ற இதுல வீக்கா இருந்தீங்கன்னா அதிலேயே சோதனை வந்துகிட்டே இருக்கும். அதுல பொறாமை, எரிச்சல், அதிலேயே சோதனை வந்துகிட்டே இருக்கும். என்னோட அவன் நல்லா இருக்கான் எப்படி அப்படின்னு பொறாமைப்படுறது, போட்டி போடுறது. அவன் நல்லா இருக்கான், நான் நல்லா இல்லையே. இதுல சோதனை வந்துகிட்டே இருக்கும். எரிச்சல், கோபம்லாம் சொல்லிட்டேன், கசப்புலாம் சொல்லிட்டேன். அடுத்து வாசிங்க. அதுல இப்பதான் ஜீவ கிரீடத்தை பெறுவான்ட்டாரு. பாருங்க, எல்லா சோதனையும் அவர் கொடுக்கறது இல்லைங்க. ஆபிரகாம் குழந்தைய கொடுத்துட்டு 100 வயசுல குழந்தைய கொடுத்து கொண்டாந்து மோரியா மலையில, அது விசுவாச சோதனை. என்ன ஏன் விசுவாச சோதனை? ஆண்டவரை நேசிக்கிறாரா இல்ல குழந்தைய நேசிக்கிறாரா? அதனால அந்த சோதனையில அவர் என்ன பண்ணிட்டாரு? கொண்டு வச்சுட்டாரு பிள்ளைய, கத்தியை எடுத்துட்டாரு ஒரே போடுறதுக்கு. ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு சத்தம், கத்திய கீழே போடு, நீ வெட்ட வேண்டாம் அவன் பையனை அப்படின்னு
அந்த சோதனையில ஆண்டவர் விசுவாச சோதனையில ஆபிரகாம் முழு வெற்றி எடுத்தார். ஆண்டவர் அதை பார்த்தார். ஆனா எல்லா சோதனையும் அவர் தர்றதில்ல. நம்ம வரவு மீறி செலவு, வரவு 8 செலவு 10. நல்லா தெரியுது. இது ஏதோ சினிமான்னு நினைக்கிறேன். அதான் அது மட்டும் கரெக்டா வருது. அதனால நம்ம வரவு மீறி செலவு பண்ணும்போது அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு தான் ஆசையாக தான் இருக்கும் பொருட்களை பார்த்தா. ஆனா நமக்கு ஆவியானவர் சொல்றாரு, நீ இல்ல கடன் வாங்காத, போதும் அப்படிங்குவாரு. இல்ல வாங்கி ஒருத்தர் இருக்காரு, அவர் வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே இஎம்ஐல வாங்குது. ஃப்ரிட்ஜு, சோஃபா. அவங்க என்னன்னா அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல். அது ஏன் அப்படின்னா நம்ம அடுத்தவங்களை கம்பேர் பண்றோம். அவங்க வீட்டில் எல்லாம் இருக்கு, எங்க வீட்லயும் வேணும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள் தான். புரியுதா? புரியுறவங்க ஒரு அழகியா சொல்லுங்க. எல்லா சோதனையும் அவர் கொடுக்கறது இல்லை. அப்படியே ரோமர் 3:5 5ஆம் அதிகாரம் 3, 4, 5. பாருங்க, உங்களை ஆண்டவர் உங்க கேரக்டரை ஒரு குயவன் கையில களிமண். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இன்சைட் அவுட். இன்சைட் அவுட்னா இருதயம் எப்படி இருக்கோ அப்படிதான். இருதயத்தின் நினைவுனா வாய் பேசு. அப்ப இன்சைட் அவுட் அப்படின்னா வெளியில போடுற, இப்ப நான் போட்டுருக்க ஒயிட் ஷர்ட் ஒயிட் பேண்ட்னால நான் நல்லவர் கிடையாது. கரெக்டா? ஆமான்னு சொல்லுங்களேன். என் இருதயத்தை அவர் பார்க்கிறார். அதுல அவர் என்ன பண்றாரு, பார்த்து நிதானிச்சு இவன் ஊழியத்தை செய்வானா செய்ய மாட்டானா, பொறுப்பை கொடுத்தா செய்வானா, எல்லாம் ஒரே நாள்ல வரல. ஆமா, அந்த பொறுமை வர்ற வரைக்கும் காத்திருக்க. பொறுமை ரொம்ப அவசியம் ஊழியத்துல. அந்த பொறுமை ஆன பிறகு என்ன பண்ணுவாரு, எல்லா வரங்களும் ஆப்ரேட் ஆகும், எல்லா கனிகளும் ஆப்ரேட் ஆகும். புரியுதுங்களா? அப்ப இந்த வாசிங்க. மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் பெர்சிவரன்ஸ். இன்னைக்கு நான் சொல்ல வந்த தலைப்பே பெர்சிவரன்ஸ். நீங்க எழுதிக்கலாம் செய்தி தலைப்பு. அப்படின்னா என்னன்னா விடாமுயற்சி. பெர்சிஸ்டன்ஸ். பெர்சிஸ்டன்ஸும் பெர்சிவரன்ஸும் ஈக்குவல் மீனிங் தான் சினானிம்ஸ்ல. அப்படின்னா என்னன்னா விடாமுயற்சி. உடனே கோச்சுக்க கூடாது. நான் உங்களை எல்லாரையும் திட்டுறேன்னா அடுத்த ஒரு ஐயாட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது, இவரை உள்ள சேர்க்காதீங்கன்னு. புரியுதா? கரெக்ட் ஐயா? இப்போ நான் உங்களை எல்லாரையும் திட்டுறேன்னு வச்சுக்கோங்க, இங்க இருக்கிற எல்லாரையும் ஒரு ஆள் விடாம எல்லாரையும் நான் திட்டுறேன்னு வச்சுக்கோங்க. நான் முடிஞ்சு போனதுக்கப்புறம் என் முன்னாடி சொல்லாம போய் நான் என்னுடைய இடத்துக்கு நான் போன பிறகு, ஐயா இவரை சேர்க்காதீங்க, எல்லாரையும் திட்டுறா ஐயா. கண்டிப்பா வேற வருது. இயேசு பரிசேயனையும் சரிசேயனையும் கடிந்து கொண்டார். ஏன்? என்ன மனம் திரும்பல? சரி சொல்லுங்க, ஒவ்வொருத்தரே கேட்போம். கொஞ்சம் டைம் எடுத்துக்கலாம்ல? சொல்லுங்க, எதுக்காக பரிசேயனையும் சரிசேயனையும் கடிந்து கொண்டார்? தெரியல. ஈவன்துறை சொல்லுங்க. தெரியல. சரி, இங்க யாராவது சொல்லு, சின்ன பிள்ளைங்க சொல்லுங்க. சொல்லுங்க, இங்க யாராவது பைபிள்லாம் நல்லா வாசித்தீங்களே, இப்போ ஒரு சவுண்டையும் காணுமே. பரிசேயனையும் சரிசேயனையும் எதுக்குங்க கடிந்து கொண்டாரு? அவங்க 5 புக்கை கரைச்சு குடிச்சவங்க. ஆதியாம், யாத்ராவும், லேவியாராவும், என்னாவும், உபாகமும் போய் பைபிள் செமினரி, ஹீப்ரு அதாவது தோரா ஹீப்ரு புக்கை கரைச்சு குடிச்சவங்க. புரியல.
எல்லாம் தெரிஞ்சிருந்தும் உலகத்துக்கு ஏற்ற மாதிரி எல்லாரோட இருந்தும் தெரிஞ்சுக்கிட்டும் உலகத்துக்கு ஏத்த மாதிரி பேசுவாங்க. நான் படிச்சுட்டே வந்தேன். சரிங்களா? சரியா ஞாபகம் இருக்கு. சரி, வேற ஏசப்பாவை பின்பற்றல, அவருடைய அன்பை புரிஞ்சுக்கல. யார? அவங்களே மேன்மைப்படுத்திக்கிறாங்க. ரொம்ப நல்லவர்னு சொல்லிட்டாங்க. வெரி குட். வேற பின்னாடி ஐயா தெரியல. சரி, நல்லது. அது ஓப்பனா பேசுறது நல்லது. இங்க இந்த இதுல உட்கார்ந்துருக்கீங்களா சேர்ல? சிஸ்டர், தாய்மார்கள், பெரியவங்க, உதவி செய்யறதுக்கு தருணம் இருந்தும் உதவி செய்யாம உதவி செய்யறதுக்கு தருணம் இருந்தும் உதவி செய்யாம போயிட்டாங்க. வேற ஏதாவது? கடவுள் மனித அவதாரத்துல இறங்கி வந்ததே அறிந்து கொள்ளாதபடி அவங்க வெறும் அந்த 5 புக்ல எழுதியிருக்கிறதை மனப்பாடமா படிச்சு அதை மாத்திரம் சொல்லிக்கிட்டு அவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, நான் ஆபிரகாம் முன்னாடி இருந்தேன்ப்பா அப்படின்றாரு. ஆபிரகாமுக்கு முன்னாடியே இருந்தேன்னு சொல்லும் போது கூட அவங்க உங்களுக்கு 50 வயசு கூட ஆகல, ஆபிரகாம் முன்னாடி இருந்தாங்க. வாசிப்போம். யோவான் 8:31-32. இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்கள் என் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அவ்வளவுதான். ஆனா உபதேசத்தில் நினைத்திருந்தாங்களா? அந்த பரிசேயர் சரிசேயர் நம்பல. ஏன் நம்பல? அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க யூதர்கள் தான் தெரிந்து கொள்ளப்பட்ட கோத்திரம், அவங்க தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள், அவங்க அந்த 5 புக்கு தோரா அதை மட்டும் படிச்சு சொல்லி அதன்படி பண்ணிக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய கடவுள் மனித அவதாரத்துல வந்திருக்கதே புரிஞ்சுக்கல. அவர் செய்யற அற்புதங்களும் அதிசயங்களும், பேய்களை துரத்துறார், காற்றையும் கடலையும் அதற்றார், அமைதலாயிட்டு. இப்படி ஒரு மனிதனை கூட நான் பார்த்ததுலேன்றாங்க. அவர் சொல்றாரு, நானே ஜீவ அப்பம்ன்றாரு. எப்படி நீங்க ஜீவ அப்பம் சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. அப்ப நம்ம பொறுமையா இருந்தோம்னா, விடாமுயற்சி இருந்தோம்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எல்லாம் நம்ம நிறைவேறும். நம்ம தான் அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறாதபடி நம்மளுடைய வாயினால பாவம் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். என்ன பண்றோம்? கோபத்துல திட்டுறோம், கெட்ட வார்த்தையில திட்டுறோம், சாபம் போடுறோம். எத்தனை பேர் சாபம் போடுறீங்க? என்ன ஒண்ணுமே போட மாட்டீங்களா? ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க. பரவாயில்ல, கிரேட், ரொம்ப நல்லவங்களா. எத்தனை பேர் யாருமே நான் சாபம் போடலன்னு சொல்றவங்க கை தூக்குன்னு பார்ப்போம். வெரி குட். ஒருத்தர் கை தூக்குனாங்க. தம்பி கை தூக்கிட்டார். சூப்பர். சரி, சாபம் நம்ம போடுறது இல்ல, நான் சும்மா இருந்தாலே சாபம் வந்துடும். சரியா? அதனால சோம்பேறித்தனமா இருந்தாலே எல்லா தரித்திரம் சாபம் வந்துடும். சோம்பேறித்தனம் ஒரு பெரிய சாபம். தரித்திரம் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அப்புறம் பணம் வரல, ஆசீர்வாதம் வரல அப்படின்னு சொல்றதுல நல்ல சுறுசுறுப்பா இருக்கிறவன் நல்ல ஞானமா இருக்கும். நம்ம என்ன வாசிட்டு இருந்தோம்? அதுல 48 வாசிங்க. அதுல 8:48. இதுதான் பரிசேயன் சரிசேயனுடைய வேலை. எப்பொழுதுமே இயேசுவை கனவீனம் பண்றது, மரியாதை கொடுக்கறது இல்ல. இப்படிப்பட்ட வேலையை தான் என்ன பண்ணாங்க பரிசேயர்கள். பரிசேயர்கள் யாருன்னா, அது தெரியுமா? பரிசேயர்கள் யாருன்னு? அவங்க இயேசு வந்துட்டாருன்னு சொல்லி நம்பவே இல்லை. இன்னும் வராருன்னு இன்னும் கூட அந்த